பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை தாங்கினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர், ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எம்மட்டுமா எங்களை மறவாமல் பாதுகாத்து ஆண்டவரே ஜீவனுள்ளோர் தேசத்தில் எங்களை வைத்து ஆண்டவரே ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்க வைத்து உமது வார்த்தைகளின்படி வாழச் செய்து உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை எவ்வளவு நெருக்கங்களுக்கு நடுவிலையும் ஒரு வெற்றியை கர்த்தாவை காணும்படி எங்களை நடத்தி வருகிறீரே, உமது அன்பிற்கு நன்றி. வெற்றியை சுதந்திரிக்க வைக்கிறீரே, உமக்கு நன்றி. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி எங்களை வைத்திருக்கிற உமது அன்புக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள் தெய்வ செய்தியை நாம் பார்க்கலாம். கண்ணீரை காணிக்கையாக்குவோம் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். 3 வகையான கண்ணீர், இதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 3 வகையான கண்ணீர். நிறைய வேத வசனங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 126 4 முதல் 6 வசனங்கள். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. இன்றைக்கு நம்ம நடைமுறையில் நம்ம இதை குறித்து யோசிக்கும்போது எத்தனையோ பாதைகளை இதுவரைக்கும் நம்ம கடந்து வரும்போது பாருங்கள், நமது கண்களே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பல காரியங்களை விட்டு நாம் வெளியே வந்திருப்போம். ஒருவேளை நாம் முயற்சி செய்ய வேண்டிய அளவுக்கு முயற்சி செய்து தோற்று போய் வேதனைப்பட்டு போய் நலிந்து போய் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய பாரங்களை போட்டு விட்டு
அமைதியாய் தெய்வ பிரசன்னத்தில் அப்படியே இருக்கும்போது, கர்த்தரோடு அமர்ந்திருக்கும்போது, எல்லா அறைக்கதவுகளை பூட்டி கொண்டு அமைதியாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, சில நேரம் ஒருவேளை நம்ம முழங்கால் படியிட்டு தான் 2 நாளோ 3 நாளோ இருக்கணும்னு இல்லை, ஒருவேளை ரிலாக்ஸாக இருந்து கொண்டு கூட தெய்வ பிரசன்னத்தில் அந்த ஆகார் எப்படி தன்னுடைய பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்ட்டு தூக்கி போட்டுட்டு தனியாய் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாலும், அந்த கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரோ இல்லையோ, எதனால் முடியாதுன்னு தூக்கி போட்டுட்டாங்களோ அந்த குழந்தைய, இந்த குழந்தை சாகிறத ஏன் கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு தூக்கி போட்டுட்டாங்களோ, அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அப்போது இந்த நாளில் தெற்கத்தி வெள்ளங்கள், எங்கேயோ போகிற தண்ணீரை கூட தேவன் உங்களுக்காக திருப்பி விடுகிற தேவன். பேதுரு பாருங்க, சிறைச்சாலையில் இருந்தால் அவனுக்காய் ஊக்கமாய் ஜெபித்த அந்த ஜனங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு அவன் என்ன செய்தான், அப்படியே 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாத்தையும் கடந்து ஜெபித்து கொண்டே தனக்காக ஜெபித்து கொண்டிருந்த அந்த இடத்துக்கே வந்து விட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது போல எங்கள் சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவரே, திருப்பும் சிறையிருப்பை திருப்பும். அப்போ ஒருவேளை இந்த நாளில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன சிறையிருப்பு இருக்குது, ஒருவேளை இதுவரைக்கும் இந்த சிறையிருப்பு என்று கூட தெரியாமல் சில பேர் என்ன செய்வாங்க, வியாதிக்காக அநேக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் சில வகை வியாதிகள் மரணம் அடைகிற வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் போய்கொண்டே இருக்க வேண்டும். அது கொடுமையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அப்போது எந்த ஒரு வகையான வியாதிகள் நம்ம அனுபவித்தாலும் கூட பரிகரியான கர்த்தரையும் நோக்கி பார்த்து நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவங்களோ எதுவோ அது ஒரு தடையாக இருக்குது நம்மளை விட்டு அகற்றி போட்டு, ஒருவேளை நம்ம யாரை சில ஊழியர்களோடையோ சில விசுவாச பிள்ளைகளோடைய ஐக்கியம் வைத்திருந்தால் அவர்கள் நம்மை விட விசுவாசத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கும்போது அவர்களோட பகிர்ந்து கொள்ளும்போது, நான் எப்போவுமே அப்படி ஒரு சில ஊழியர்களோட பகிர்ந்து கொள்வது உண்டு. எனக்கு நல்லா தெரியும் இந்த வியாதி நிச்சயமாக என்னுடைய சரீரத்துக்கு தேவன் அனுமதித்ததும் கிடையாது, அது வியாதியும் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம், அப்போ எனக்கு மேலான விசுவாசம் உள்ளவர்களோடு கூட அவர்களோட ஒரு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஜெபிக்கும் போது நான் சொல்கிறதே சொல்லுவேன், எனக்கு வியாதி இல்லை ஆனால் வியாதி மாதிரி இருக்குது, அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும் என்று சொல்லும்போது அவர் ஜெபிக்கிற அந்த ஒரு வினாடி ஜெபம் எனக்கு சுகத்தை கொடுத்ததை அனுபவித்து இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த உங்களுடைய சிறையிருப்பை தேவன் திருப்புவார். கடன் என்கிற சிறையிருப்பு, இல்லைன்னா பொருளாதார நெருக்கடி என்கிற வேலையில்லாத சிறையிருப்பு, குடும்பத்தின் ரட்சிப்பு தடைப்பட்டு போனதுனால நிம்மதி இல்லாத ஒரு சிறையிருப்பு, அன்னைக்கு நான் வச்சுருந்ததெல்லாம் இன்றைக்கி இழந்துட்டேன், எனக்குன்னு எதுவுமே இல்லையேங்கிற சிறையிருப்பு, சில பிள்ளைகளை குடும்பம் புறக்கணிக்கும் போது அது ஒரு சிறையிருப்பு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லி கண்ணீரோடு விதைக்கும் போது நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். ஒருவேளை விதை விதைக்கும் போது பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் விதை விதைச்சிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, இது அறுவடையின் காலம், நாங்கள் போய் அறுக்க போகிறோம், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சின்ன நிலத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அந்த விதைத்து விட்டு வந்தோம், இப்போ போய் நாங்கள் அதை அறுவடை பண்ணிவிட்டு நாங்கள் வரப்போகிறோன்னு அநேகம் பிள்ளைகள் இங்கேருந்து கிராமங்களுக்கு போகிறத நான் பார்த்துருக்கிறேன். இப்போ இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த விலையேற பெற்ற கண்ணீர், அதை நாம் வீணாக செலவழிக்காதபடிக்கு 3 காரியங்களுக்காக நாம் செலவழிக்கும் போது அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 51 அந்த முழு அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது கதறி 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 கேட்ட பாவ அறிக்கை, அந்த பாவத்தை குறித்து அது டெப்த்தில் போய் அறிக்கை எடுக்கிறார் பாருங்கள், ஆழங்களிலே அந்த பாவத்தை உணர்ந்து இதனால் தன் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, தான் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல முடியாத தடை வந்திருக்குது, தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எல்லாவற்றையும் சொல்லி 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 கதறி கேட்குறாரு. இதை தான் நம்ம இந்த 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சில நேரம் பாவம் அதன் விளைவாக வரக்கூடிய வேதனைகள்,
கர்த்தருடைய ஒரு நியாய தீர்ப்பு. ஒருவேளை இதை குறித்த பயத்தோடு யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலையை தருகிற தேவன், கெம்பீர அறுவடை கொடுக்கிற தேவன். இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத, கெடுக்க முடியாத, எடுக்கக்கூட முடியாத பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், இந்த உலகத்தில் பணம் கொடுத்து வாங்க முடியாத ரட்சிப்பையும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தேவன் கொடுப்பார். இதில் நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், தேவனே உமது கிருபையின்படி இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிச்சு என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு அதனால நம்ம பாவம் செய்யலாமா? ஆனால் இந்த வசனம் சொல்லுது, உமது கிருபையின்படி இறங்கும், உமது இரக்கங்களின்படி இறங்கும். என் அக்கிரமும் என் பாவம் எனக்கு அருவருப்பாக இருக்குது. பாருங்க, ஒரு பன்னி வந்து என்னதான் குளிப்பாட்டி வச்சாலும் அந்த பன்னி சேத்துக்குள்ளே போயிடும். சில நாய்கள் கூட பாருங்கள், நம்ம ரொம்ப பெட் பண்ணி சில நாய்களை நம்ம வளர்ப்போம், ஆனால் அதுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நினச்சியும் எவ்வளோ அழகாக வச்சு எவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுத்து கண்ணின் மணி போல் காத்தாலும் ஒரு சில சீசனில் அந்த நாய் ஓடியே போயிடும். சில நாய்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் திரும்பி கொண்டு வந்து வச்சாலும் ஓடியே போயிடும். எங்களுடைய வீட்டை விட்டு அப்படி தான் ஒரு அருமையான ஒரு நாய், சின்ன அழகான நல்ல ஹேரு, நல்ல ஒயிட் கலர், சூப்பராக நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு சமயத்தில் பாருங்கள், அது என்ன செய்திருச்சு, இப்படியே போய் தெரு நாய்களோட அது வாழ ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு தடவை அதை பிடிச்சிட்டு வந்தால் கூட வரவே இல்லை. அப்புறம் பாருங்கள், அந்த டாக் வந்து என்ன ஆயிடுச்சு, அது வந்து தெருநாயாகவே மாறிப்போச்சு. அதனுடைய கலர்லாம் மாறி, அழகு மாறி, ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில் போயிடுச்சு. இப்படி தான் சில பேர் வந்து என்ன செய்கிறது, பாவங்களை தண்ணியை போல் பருகிட்டு சாரி ஆண்டவரேன்னு சொல்கிறது, சாட்டர்டே ஆண்டவர்கிட்ட சாரி கேட்குறது, உபவாசம் இருக்கப்பெல்லாம் மன்னி ஆண்டவரே சொல்கிறது, ஒரு வியாதி வரும்போது கர்த்தாவே நான் மன்னிச்சிடும், மரண பயம் துரத்தும் போது மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறது. ஆனால் மறுபடியும் அதே செய்கிறது. ஆனால் தாவீது பாருங்கள், இதெல்லாம் சொன்னாலும் அவர் பாருங்கள் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், வேணும்னு தான் நான் செஞ்சேன், தெரியாமலாம் செய்யலை. என் மீறுதல் எனக்கு தெரியும், என் பாவம் எப்போதுமே எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன், பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இது என்கிட்ட பேசுனா எனக்கு என்ன நீதி இருக்குது? என்கிட்ட முழுக்க அநீதினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீ நியாயம் தீர்க்கும்போது ஆண்டவரே உங்கள் பரிசுத்தம் விளங்குறதுக்கு நான் அறிக்கை செய்கிறேன். நான் அருவருக்கிறேன், என்னை அருவருக்கிறேன் ஆண்டவர், ரொம்ப அருவருப்பான்னு நினைக்கிறேன் ஆண்டவர், என்னை கழுவும் சுத்திகரியும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். நான் துர்க்குணத்தில் உருவானேன். என்னுடைய பேரண்ட்ஸ் எப்படியோ அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது பல ஜென்ம ஸ்வாவங்கள் நம்மை சூழ வந்து நெருக்கி நம்மளை வேதனைப்படுத்திடும். இப்படி தான் நான் இருக்கிறேன் ஏசப்பா, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் உண்மை இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சுத்திகரியும் சொல்லி அது சொல்ல, நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நான் வெண்மையாய் மாறி விடுவேன். இப்போ என்ன செய்யுது, சில பேருக்கு பாவம் பாருங்கள் செஞ்சிருப்பும் தெரியாது, தனிமையில் இருக்கும்போது வாட்டி வதைத்து, அதனாலேயே சில பேர் இன்னும் தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க, இன்னும் போதை, இன்னும் மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், ரெஸ்ட்லெஸ்ஸான வாழ்க்கை. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனே சுத்த இருதயத்தை தாரும், நிலைவரமான ஆவி, விழுந்து 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 எழுப்புகிற வாழ்க்கை இல்லை, நிலைவரமான ஆவி எனக்கு கொடுத்துடணும். உங்கள் சமூகத்தை விட்டு தள்ளிட்டீங்கன்னா அவ்வளோதான், நான் முடிஞ்சே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது கதறி கேட்குறாரு. எப்படி ஒரு பாவிக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன்? ஒரு பாவி எப்படி உங்கள் பக்கம் நான் திருப்புவேன்? நானே இப்படி இருக்கிறேனே அழுது தாவீது ஜெபிக்கிறார். இன்றைக்கி நொறுங்கி போயிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சது தான் நறுங்குண்ட ஆவின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அழுது ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்குறார். இரக்கம் செய்யும், சீயோனை மறுபடியும் கட்டி எழுப்பும், எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்பும், சீயோனுக்கு நன்மை செய்யும்னு கதறி அழுகிறார். ஒருவேளை அந்த கண்ணீர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டதுன்னா அந்த கண்ணீர் மிகவும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, சிவேரென்று இருக்கிற பாவக்கரை, ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க, சில பாவத்தை விட்டு வெளியே வாங்கன்னா கிராஜுவலி வரேன்னு சொல்லுவாங்க. படிப்படியாக நான் விட்டுறேன், என்னால் சடனாக வர முடியாது. ஒரு டாக்டர்ஸ் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு குடியிலேருந்து உடனே வந்துட்டானா, அப்படி வந்ததுனால சைடு எஃபெக்ட்டு, அப்படி வந்ததுனால அவன் உணர்ச்சிகளில் பாதிப்பு, அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ நீதியை அறிஞ்சிட்டனா பாவத்தோடு வச்சுக்கிட்டே இருக்காத, ஐக்கியத்தை விட்டுடு.
உடனே விட்டுரு. நாளைய தினம் உன்னுடையது இல்லை, அடுத்த வினாடியே இல்லை. எப்போ உனக்கு பாவம்னு சொல்லி உன்னுடைய இருதயத்தில் தோணுதோ அப்போ அந்த ஐக்கியத்தை விட்டுடுன்னு சொல்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு வருகிறோம்? சிம்சோன் பார்த்தீங்களா, பல தருணம் அவனுக்கு கடினம் 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 இன்னும் கடினம். கடைசியில் என்னாச்சு? அவருக்கு கொடுத்துருந்த அந்த விசேஷித்த அழைப்பை கூட அவர் என்ன செய்கிறார்? இழந்து போயிட்டு ஒரு சிறைச்சாலையில் போய் மாவரைக்கிற நிலைமை. ஏன் சிறுமை? இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிச்சு, இவ்வளோ நல்லா படித்து, இவ்வளோ அழகாக இருந்து, தேவன் நல்ல வாழ்க்கையை கொடுத்து எல்லாம் கொடுத்தும் கூட சில நேரங்களில் அந்த லைனை விட்டு தாண்டி போகும்போது சிறுமை தான். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் தான் ஓட வேண்டும் பாருங்கள். அப்போ சொல்கிறாரு, யோபு சொல்கிறாரு, நான் அந்நிய ஸ்திரீகளை எட்டி பார்த்ததே கிடையாது, மற்றவங்க வீட்டை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. இப்போ இன்றைக்கி நம்மளை யோசித்து பாருங்கள், நம்ம கதையே மறந்து மற்றவங்களையே பார்த்து அவங்களே நியாயம் தீர்த்து அவங்களே குற்றம் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கு நம்மளை ஒரு சிலர் துணிகரம் கொள்கிறோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்பு, அந்த கண்ணீரை என் பாதத்தில் காணிக்கையே வச்சிரு. உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், காணிக்கை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் குடும்பத்தில் அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். அதை விட மேலானது நறுங்குண்ட ஆவி, பணிந்த ஆவி, உன்னை தாழ்த்தி என்கிட்ட சொல்கிற பாரு, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது இனி ஒரு வகையான கண்ணீர் நம்ம நிறையா பேர் அனுபவிக்கிறதான். எப்படின்னா, நீண்ட கால பிரச்சனை. அந்த பிரச்சனையை, போராட்டத்தை பார்க்கும்போதெல்லாம் உள்ளம் வலிக்கும். அப்படியே சில பேர் பைபிளை தூக்கிட்டு வெளியில் நடமாடக்கூட வெட்கப்படுவாங்க பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும்ன்றதை முடிவே பண்ணிடுறாங்க. அப்போது ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டு என்றும் தம்மை தேடலுக்கு பலனளிக்கிறார் என்பது தான் விசுவாசம். எத்தனை விடுதலை கூட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் கூட, உங்களுடைய சபையில் இருக்கிற சபையின் ஆராதனைகளுக்கு போகும்போது, உபவாச ஜெபங்களுக்கு போகும்போது அப்போல்லாம் என்ன நினைக்கணும்? ஆண்டவரிடத்தில் இன்றைக்கி உபவாசித்து ஜெபித்து இவ்வளோ ட்ராவல் பண்ணி நான் போகிறேன், அப்போது இந்த நாள் நான் தேவனிடத்தில் சேருகிறேன், எனக்கு பலன் கொடுக்காம அனுப்பவே மாட்டார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ளே வரணும். ஆனால் விசுவாசம் என்ன செய்யுது? சில நேரம் குறைஞ்சிருக்குது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தகப்பன் சொல்கிறாரு, உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஏன் அந்த அவிசுவாசம்? இயேசுவை தவிர வழி இல்லைன்னு தெரியும், ஆனால் முடியுமா, படிப்படியாக தான் ஆகுமா, இல்லை முடியவே முடியாதா என்கிற ஒரு டவுட் அப்பப்போ இடைப்படுது. நிறையா நேரம் நம்ம குடும்பத்தினரை பார்க்கும்போது பாருங்கள், நல்லா ஜெபிப்போம். ஒரு சில நாளில் அவங்கள நேராக பார்க்கும்போது நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோம்னா, நம்ம ஜெபிச்சது படியே இவங்கெல்லாம் ஒரு செகண்டில் மாறி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு போகிறோம். நம்ம மட்டும் அவ்வளோ ஈஸியாக ஒப்பு கொடுத்துருக்கோமா? ஒப்பு கொடுத்துருந்தா எவ்வளோ அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒப்பு கொடுக்காத நிமித்தம் பாருங்கள், எத்தனை பாடுகளுக்கு நடுவில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். அப்போ இதில் நான் பார்க்கும்போது ஒரு தகப்பன் இருந்தார். ஆண்டவர் இயேசுக்கிட்ட தன்னுடைய பிள்ளையை கொண்டு வருகிறார். மார்க் 9:17 முதல் 29 வாசிக்கிறோம். பாருங்க, அந்த தகப்பன் சொல்கிறாரு, போதகரே, உண்மையான ஒரு ஆவி பிடித்த என் மகன், அவனை கொண்டு வந்தேன். அவன் எங்கே அவனை பிடிச்சால், அந்த பிசாசு பிடிச்சிருச்சுன்னா அவனை அலை கழித்து நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை தாங்கிக்கிறதுக்கு தகப்பனாகி என்னால் முடியவே இல்லை. சீஷட்டை அவங்களுக்கும் முடியல. அது வேறு எனக்கு இன்னும் கூட ரொம்ப ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்லி நமக்கு இயேசு சொல்கிறாரு, எத்தனை ஊழியக்காரங்க கரை வைத்து துரத்தினாலும் நம்ம வாழ்க்கையில் அதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரதிஷ்டை இல்லைன்னா நிச்சயமாக நமக்கு முழு விடுதலை அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் போய் ஒரு இடத்துல போய் தான் விடுதலை வாங்கணும். அந்த விடுதலையை காத்து கொள்ள வேண்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தை உள்ளே வச்சு ஒரு சின்ன தீப்பொறி போல இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை கூட்டிக்கொள்ள வகை பார்க்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, இது போதாது ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பிரச்சனை, இது போதாது, நிரப்பும் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் உம்முடைய ஆவியினாலே ஆகும். ஆவியானவருக்குள் நான்
இணைஞ்சு ஜெபம் பண்ணால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நடக்கவும், இணைந்து ஜெபிக்கவும், இணைந்து வேதம் வாசிக்கவும், இணைந்து வாழவும் நம்ம துவங்கும் போது பாருங்க அது வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சீஷலால் முடியலன்னு சொல்றாரு, எவ்வளோ நாள் நானே உங்கள் கூட பொறுமையாக இருப்பேன், கற்றுக்கிட்டீங்கன்னா செயல்படுத்துங்க. இன்னைக்கு கற்றுக்குறோம் பார்த்தீங்களா, எத்தனை பேரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்குதோ நம்ம கற்றுக்கொள்ளுவோம். நிறைய புஸ்தகங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நிறைய நல்ல பிரசங்கங்கள், நல்ல சாட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் அபியாசப்படுத்துகிறோமா? இல்லை ஒரு நாளைக்கு யூடியூப்பில் 100 மெசேஜஸ் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதை நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். நான் கூட சில குறிப்பிட்ட ஊழியருடைய மெசேஜஸ் கேட்பேன், ஆனால் மொத்தமாக கேட்க மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒன்று அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை பிரயாசப்படுவேன். அப்போ இதில் நான் பார்க்கும்போது அந்த அசுத்த ஆவி ஆண்டவரை பார்த்த உடனே அவனை அலைக்கழித்து தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டு, அப்போ எவ்வளோ காலம் ஆகுதுப்பா இவ்வளோ கஷ்டப்படுறானே? இயேசு கேட்கும்போது சின்ன வயசுலதே இருக்குது, எங்கேயாவது அவன் மேலே இறங்கிச்சுன்னா அவ்வளோதான் சொல்லி. அப்போ உண்மையாக விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடமானாலும் ஆகும். ஆமாம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் உள்ளத்தில் இருக்குது. இப்போ போனது திரும்பி போயிடுமா இல்லை மறுபடியும் வந்துடுமா? இது எத்தனை நாளைக்கு கேரண்டி? நம்ம ஒரு பொருள் வாங்கினா கேரண்டி கேட்போம். அது எவ்வளோ நாளைக்கு கேரண்டி? நம்ம நல்லா இருக்க வரைக்கும் கேரண்டி, நம்ம தூய்மையாக இருக்கிற வரைக்கும் கேரண்டி. பிசாசு குறித்து ஒரு அவேர்னஸோட அவனுடைய வல்லமை அதை நினச்சி பார்த்து ஐயோ வேண்டாம் அந்த வாழ்க்கைன்னு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம இணைத்து கொள்ளும்போது, சபையோடு உண்மையான ஊழியர்களோடு இணைத்து கொள்ளும்போது, அவர்களுக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு கேரண்டி இருக்குது. இன்றைக்கி இதில் நான் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி அவனுக்குள்ளே போகாதே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு செத்து போனாங்கிற மாதிரி அவன் கிடக்கிறான். அப்போ ஆண்டவர் தூக்குறாரு, அவன் என்ன செய்கிறான்? சுகமடைந்தான். அப்போ நீண்ட கால பிரச்சனை அதே மைண்டில் பதிஞ்சு போயிடும். ஒரு மனுஷன் திருந்தும்போது கூட நம்பலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். அவங்கள பார்த்தா நம்பலாமா, நம்பத்தக்கவங்க தானா? இன்றைக்கி குடிக்கலை, நாளைக்கும் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2 வாரம் குடிக்கலை ஒரு மனுஷன். நான் அப்போ இந்த வெற்றியை நான் என்னுடைய வாழ்நாளில் என் குடும்பத்தில் பார்க்கணும். என்ன செய்யணும்? சரியாக தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிற இடங்களில் போயிட்டே இருக்கணும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் ஊழியத்தில் ஒருத்தர் பல வருஷங்களுக்கு முன்னாடி வருவார். அவருடைய ஒய்ஃப் சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் குடிக்காமல் இருந்த நாளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நான் சொன்னேன், பரவாயில்ல, அப்படி இருக்கிற நிலைமையில் தான் ஆண்டவர் வர சொல்லியிருக்கா, வர சொல்லுங்கள், குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கன்னு. வரும்போது பாருங்கள், அவருடைய உள்ளத்தை கர்த்தர் தொட்டார். கல்வாரியின் அன்பு தொட்டால் யாராவது ஒருத்தர் கரையாதவங்க இருப்பாங்களா? கட்டாயம் நம்மளே மாறி இருக்கோம். ஏன் அவங்க மாற மாட்டாங்க? அப்போ அந்த அன்பு அவரை தொட பாட்டு பாடி ஆராதித்து, நாங்கள் மைல்டு சாங் தான் பாடுவோம். ஏன்னா எங்களுடைய சூழ்நிலை எல்லாமே ரொம்ப சவுண்ட் போட முடியாது. அப்போ ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்றெல்லாம் கிடையாது. அப்படியே மைல்டாகவே நாங்கள் அப்படியே வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனுடைய உள்ளத்தை கர்த்தர் தொட்டார். ஏங்கினார், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு ஞானஸ்நானம் பெறணும், இன்னும் ஏங்கினார். சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். அப்படியே ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் விடுதலை கூட்டத்துக்கு வருவார். ஈவினிங் சுகமளிக்க அபிஷேக ஆராதனையில் அவர் மீது அபிஷேக தைலத்தை தேவன் ஊற்றி அந்த பாவத்தை வெறுத்துட்டார். அந்த வாடை பிடிக்காமல் போயிடுச்சு. அந்த நாத்தமாக தெரிஞ்சுதான் கடைசியில் பாருங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவார். இவராக இப்படி மாறினார். அவருடைய சரீரம் அந்த பாவம் செய்யும்போது இருந்த அழகற்ற தன்மை போயிடுச்சு. அவ்வளோ கம்பீரமாக இந்த சரீரத்தை மாற்றினார் பாருங்கள். இது எப்போவுமே இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுறவே கூடாது. அதனால தான் எனக்கு இன்றைக்கும் ரொம்ப ஆசை இருக்கும், நல்லா வல்லமையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளோடு அவர்களுடைய ஊழியங்களை இணைந்திருக்க ஆசை தான். ஆனால் இணைந்திருக்க முடியாத சில சூழ்நிலைகள், தேவன் நமக்கு கொடுத்த சில காரியங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், ரொம்ப தூரமாக இருக்கிற சூழ்நிலைகள் தான். ஆனால் இருதயத்தில் எப்போவுமே
ஆண்டவரே அந்த ஊழியத்தில் இன்னும் இணைந்து இருக்கணும், ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். எது முடியுதோ அது கொஞ்சத்தை செய்கிறதுல சந்தோஷமும் இருக்குது. ஒரு சின்ன ஜெபம் அவங்களுக்காக ஜெபிச்சா கூட அதில் ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இதனால் நீ கண்ணீர் வடிக்கிறியா, உன்னை தாழ்த்துக்கிறியா, ஏன் உங்கள் சீசங்களே ஒன்றும் பண்ணலை, நான் வெக்ஸ் ஆகிட்டேன், நான் அவங்கள குற்றப்படுத்தலை. அவருக்கு தேவையெல்லாம் சுகந்தான், தான் பிள்ளைப்படுற கஷ்டம் படவே பார்க்க சகிக்கலாண்டவரே. இந்த மாதிரி கண்ணீர் வடித்தா அவங்க கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு. கடைசியாக பார்க்கும்போது பாருங்கள், மரணத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு முடிவு, இன்னைக்கு மரித்து போயிடுவேன்னு சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னப்போ, தீர்க்கதரிசி சொன்னப்போ ஏற்றுக்கொள்ள மனமே இல்லை. அப்போது கதறி அழுகிறார். இதை தான் நம்ம பார்க்கும்போது ஏசாயா அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 38 அதிகாரத்தில் நம்ம நிறையெல்லாம் வாசிக்க முடியல, கொஞ்சம் தான். அதில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்ல, நீ போய் சொல்லு, அவன் என்ன செய்ய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லுன்னு கர்த்தர் சொல்லும்போது, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் செத்து போவீர்னு ஆண்டவர் சொல்கிறார். உடனே எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர் புறமாய் திருப்பி, ஐயோ அந்த ஊழியக்காரர் காலில் விழலை, ஆண்டவர்கிட்ட தன் முகத்தை திருப்பி கொண்டு, கர்த்தாவே உமக்கு முன்னாடி உண்மை உத்தமாய் நடந்தேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே, நினைந்தருளோன்னு சொல்கிறார். இப்படி நம்ம அவர் நினைக்கிற அளவுக்கு, அவருக்கு நினைவுபடுத்துகிற அளவுக்கு நம்ம எதாவது செஞ்சுருக்கோமா? யோசித்து பாருங்கள். இங்கே அழுத போது ஏசாயாவுக்கு தேவன் சொல்கிறாரு, போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசில் 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன், உனக்கு ஆதரவாக இருப்பேன், உன்னை தப்புவிப்பேன் அப்படிலாம் சொல்கிறத பார்த்துருக்குறோம். அப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இந்த ஒரு கதறுதல் இருக்கா? டாக்டர் சொல்லிருவாங்க, ஆனால் அது ஏற்றுக்கிறதுக்கு மனசில்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, வியாதியஸ்தர்களும் இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க பாருங்கள். அப்போது மரணம்னு ஒன்று குறிக்கப்பட்டிருக்குது ஒரு குறிப்பிட்ட நாளில். அதுக்கு முன்னாடி அநேக நேரம் அந்த பயத்தை கொண்டு வர, அப்படி இந்த பயத்திலே சாவடிக்கிறதுக்கு பலவிதத்தில் பிசாசு என்ன செய்கிறான்னா பிரயாசப்படுகிறான். அப்போ பாருங்கள், இந்த எசேக்கியா ராஜா அழுறாரு. ஆனால் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு நம்ம வாசித்தோம்னா, சொஸ்தமான போது எழுதி வைத்தது என்ன? பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று நான் சொன்னேன். கர்த்தரை இனி காண முடியாது, ஜீவனுள்ள தேசத்தில் நான் நினைத்தேன், மனுஷரை காண முடியாது என்று நினைத்தேன், என் ஆயுசு இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி நினச்சேன். அப்போது ராத்திரியிலேருந்து காலை வரைக்கும் எப்போ நான் செத்து போயிடுவேனா, இருப்பேனா, ஒரு பயம். அப்போ பாருங்கள், இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆத்துமாவில் ஒரு கசப்பில் கண்ணீர் விடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்த பிறகு, ஆண்டவர் உயர்த்தின பிறகு, கடன் சுமைகளை அகற்றின பிறகு, ஆரோக்கியத்தை கொடுத்த பிறகு அதை மறந்து போகிறாங்க. எசேக்கியா ராஜா மறந்து போயிட்டார் பாருங்கள். எழுதி வச்சதுபடி நடக்கலை. கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் அப்படின்னு சொல்லி என்னை உயிரோடு உலகத்தில் வச்சு என்னை துதிக்க வச்சிங்களே. அப்போ பாருங்கள், நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்ம கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை கேட்டு ஆண்டவர் உடனே அவர் முடிவையே மாற்றி கொள்ளுகிறார். அந்த கர்த்தர் சொல்கிறார், உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாய் கொடு, உன் கண்ணீரை, அந்த கண்ணீரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ யாரிடத்துல கண்ணீர் வடிக்கிற கதறுகிற என்று தெரியாதபடிக்கு மறுபடி கெபிக்குள்ளே போய் நீ ஒளிந்து கொள்ளுகிறாயே அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார் பாருங்கள். நமக்கு நீதிமான் தன் மரணத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவன், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. அப்போது அந்த இடத்துல எசேக்கியா ராஜா கேட்ட அந்த காலங்கள் ஆண்டவர் என்ன செய்தார்? சரி, அவன் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுறானே, இன்னும் கொஞ்சம் வாழட்டும்னு கொடுத்தா முடிவு பாருங்கள். எசேக்கியா ராஜா தப்பாக பண்ணி அது ரொம்ப கஷ்டமான முடிவுகள், அது சந்ததிக்கும் பாவம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. நம்மளுடைய பாவம் செய்யும்போது நாம் மட்டும் பாதிக்கப்படுறதில் நம்ம சந்ததிக்கே வேதனையை வச்சுட்டு போகிறோம். அதை நினைத்து பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய துதியை பாட, உம்முடைய புகழை பாட எனக்கு ஒரு தருணம் தாங்கப்பா,
இதெல்லாம் ரிசல்ட் இப்படி வந்துருச்சு. என்னை நெருக்கிற சுமை நடுவில் நான் கட்டாயம் செத்து போயிருக்கணும். ஆனால் நான் தூக்கு போட்டு செத்துட்டேன்னா, சூயிசைட் பண்ணிட்டேன்னா கட்டாயம் நரகம்தான். நான் அப்படி நினைக்க விரும்பலை. எப்படியாவது என்னை அழித்துக்கொள்ள நினைக்கிறேன். வெறுப்பாக வாழ்கிறேன், நடைப்பிணமாக வாழ்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்படி வாழ அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் ஆயுசு காலத்தை பெருக பண்ணுகிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறேன். ஒன்றே ஒன்று, கேட்டு பெற்றுக்கொண்ட விதத்தை நீ அதை உணர்ந்து மனம் திரும்பி எனக்காக நல்சாட்சியை வாழ்வாயான்னு கேட்குறாரு. நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் கொண்டுக்கிறேன். சும்மானா கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி ஒரு கருத்தில்லாத வாழ்க்கை வேணாண்டவரே. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுது. அப்படி பிள்ளைகள் கருத்தோடு இன்றைக்கு அழட்டு பாப்பா. கருத்தோடு கண்ணீரோடு விசுவாசிக்கிறேன். காத்துக்கொள்ள முடியலையே, அவிசுவாசம் வந்துடுதே, ஏற்றுக்கொள்ள முடியலையே, நான் கவலைப்படுறேனே, பாரமடைகிறேனே என்றெல்லாம் இயங்குகிற பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் தார். பாவம் செஞ்சுட்டு என் மனசாட்சி உறுத்துது. இதை நினச்சி பார்த்து மறுபடி அதே பாவத்தில் உழைஞ்சு விடுகிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு தாவீதுக்கு கொடுத்த விடுதலை எனக்கும் கொடுங்கப்பா. தவறு செஞ்சுட்டு தான் மன்னிங்கன்னு கதறுகிற பிள்ளைகளுடைய கதறுதலை கேட்டு உயிருள்ளோர் தேசத்தில் அவர்கள் பரிசுத்தப்படுத்தி முற்றிலும் அந்த வாழ்க்கையை தலை கீழாக மாற்றி பவுலை போல் அவர்கள் வாழும்படி கர்த்தாவே அனுக்கிரகங்கள் பாராட்டுவீராக. அவளை கொண்டு இன்னும் அநேக பாவிகள் மனம் திரும்ப அவரை பயன்படுத்துவீராக. உங்களுடைய ஊழியத்தில் அவர்களை பயன்படுத்துவீராக. அவர்களுக்காக பெற்றோர் வடித்த கண்ணீர், ஊழியர்கள் வடித்த கண்ணீர், ஒருவேளை மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர் என்று அவர்களுடைய உறவுகள் வடித்த கண்ணீர், இதையெல்லாம் கண்ணோக்கி பார்த்து, அது மாத்திரமல்ல தவறு செய்த மனிதர்கள் வடிக்கிற அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக. கம்பீர அறுவடையை கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் கொடுக்குறோம். அற்புதங்களை காண்சியும் எங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி ஆசீர்வதியும். குறைவுகளை நிறைவாக்கும், பாதுகாத்து கொள்ளும். தேவனையும் நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.